1978 அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவுல மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு. அதிகமானவர்கள் படித்திருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல இருப்பீங்க. அவர்களுக்காக வேண்டி இந்த விடயத்தை நான் சொல்கிறேன். நபி அவர்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு, The 100 a ranking of the most influential persons in history. உலகத்திலே அதிக செல்வாக்கை ஏற்படுத்திய 100 பேர். அதிக தாக்கத்தை உலகத்திலே யார் மூலமாக இறைவன் ஏற்படுத்தினானோ, யாரின் மூலமாக உலகத்தை அதிக தாக்கம் ஏற்பட்டதோ, இப்படியாப்பட்ட 100 பேர் என்ற தலைப்புல ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு. அதுல அவர் சொல்றாரு, இந்த புக்கை நான் தயாரிப்பதற்கு 28 வருஷங்கள் போனது. 28 வருஷமாக நான் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறை அலசி ஆராய்ந்து இந்த புத்தகத்திலே எழுதினேன். இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்கு 5000 பேருடைய வாழ்க்கையை நான் படிக்க ஆரம்பித்தேன். 5000 பேருடைய வாழ்க்கை வரலாறை நான் எடுத்து படித்தேன். அதிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நுணுக்கமாக அணுவணுவாக பார்த்து அதிலிருந்து 4900 பேரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 100 பேரை தேர்ந்தெடுத்து இந்த புக்கை நான் எழுதி முடித்தேன். கண்ணியமானவர்களே, இந்த புக்ல அவர் யாருடைய பேரை எழுதியிருக்கிறார் தெரியுமா? 100 பேரை நான் சொல்வேன், நேரம் இடம் கொடுக்காது. நமக்கு தெரிந்த முக்கியமானவர்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய கண்ணியத்தை நாங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக 100வது இடம் சைனாவுடைய மதத்துருவி மகாவீருடைய பேர் இருக்கிறது. 98வது இடம் கிரேக்க இலக்கியவாதி ஹோமருடைய பேர். 94வது இடம் முதலாவது குயின் எலிசபெத்துடைய பேர். 86வது இடம் இந்தியாவுடைய பகுதிகளை கண்டுபிடித்த வாஸ்கோ ட காமாவுடைய பேர். 84வது இடம் ரஷ்யாவை கம்யூனிச நாடாக மாற்றிய லெனினுடைய பேர். 67வது இடம் ரோமர்களுடைய படை தளபதி ஜூலியட் சீசருடைய பேர். 66வது இடம் ரஷ்யாவுடைய சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலினுடைய பேர். 65வது இடம் ஸ்பெயின் ஆட்சி செய்த 2வது குயின் இசபெலாவுடைய பேர். 62வது இடம் இன்கா சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்ட ஸ்பானிஷ் சோல்ஜர் பிரான்சிஸ்கோ பிசாரோவுடைய பேர். 60வது இடம் யார் தெரியுமா? பிரிட்டிஷ் மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஜோசப் லிஸ்டருடைய பேர். 55வது இடம் இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்த வில்லியம் ஹாவியுடைய பேர். 53வது இடம் இந்தியாவை ஆட்சி செய்த அசோகாவுடைய பேர். 52வது இடம் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர் இருக்கிறது. 50வது இடம் புகழ்பெற்ற ஓவியன் மைக்கேல் ஏஞ்சலோவுடைய பேர். 43வது இடம் பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளமிங். 42 டெலிபோனை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். 39வது இடம் அடால்ஃப் ஹிட்லருடைய பேர். 38 ரேடியோவை கண்டுபிடித்த குக்லியல்மோ மார்க்கோனியுடைய பேர். 35 1000 படைப்புகளுக்கு சொந்தக்காரன் தோமஸ் எடிசனுடைய பேர். 34 பிரெஞ்சு மாவீரன் நெப்போலியன். 33 தி கிரேட் அலெக்சாண்டர். 29 தாத்தாரிகளுடைய தலைவன் ஜங்கிஸ்கானுடைய பேர். 27வது கார்ல் மார்க்ஸ். 26வது இடம் யாருக்கு தெரியுமா? அமெரிக்காவுடைய முதலாவது ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஜார்ஜ் வாஷிங்டனுடைய பேர். 25வது இடம் அமெரிக்காவுல சமூக உரிமைக்காக வேண்டி பாடுபட்ட அமெரிக்க ஆப்பிரிக்க தலைவர் மார்ட்டின் லூதருடைய பேர். 24வது இடம் ஸ்காட்லாந்து கணிதவியலாளர் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்லுடைய பேர். 23வது இடம் மின்சாரத்தை கண்டுபிடித்த மைக்கேல் ஃபாரடே. 22வது இடம் நீராவி இன்ஜினை கண்டுபிடித்த ஜேம்ஸ் வாட். 19வது இடம் சூரியனை சுற்றித்தான் ஏனைய கோள்கள் ஓடுகின்றன என்ற தத்துவத்தை உலகத்துக்கு முதலாவதாக சொன்ன நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் உடைய பேர். 16வது இடம் பரிணாம கோட்பாட்டின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய சார்ல்ஸ் டார்வினுடைய பேர். 15வது இடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் இருக்கிறது. 13வது இடம் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் கிறிஸ்துக்கு முன் 384வது வருடம் வாழ்ந்தவர், இவருடைய பேர் இருக்குது. 12வது இடம் ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் சயின்ஸ், நவீன விஞ்ஞானத்தின் தந்தை கலீலியோடைய பேர். 11வது இடம் நுண்ணுயிரியலின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய லூயிஸ் பாஸ்டருடைய பேர் இருக்குது. 10வது இடம் சார்பு கோட்பாட்டின் தந்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். 9வது இடம் அமெரிக்காவுடைய பகுதிகளை கண்டுபிடித்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ். 8வது இடம் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜோஹான் கட்டன்பர்க். 7வது இடம் கடதாசி பேப்பரை கண்டுபிடித்த சைனாவை சேர்ந்த சாஐ லூனுடைய பேர்
பேர் இருக்குது. 6வது இடம் பைபிளுடைய நியூ டெஸ்ட்மெண்டை எழுதிய முக்கியமான ரைட்டர் சென்ட் போலுடைய பேர். 5வது இடம் சைனாவுடைய மதத்தை பரப்பிய கொன்ஃபூசியஸ் உடைய பேர். 4வது இடம் புத்தருடைய பேர். 3வது இடம் ஜீசஸ் உடைய பேர். 2வது இடம் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையை உலகத்திற்கு கண்டுபிடித்து கொடுத்த ஐசக் நியூட்டனுடைய பேர். 1வது இடம் அந்த மைக்கேல் எச் ஹார்ட் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? The great human being entire world only prophet Muhammad sallallahu alaihi wasallam. இதற்காகத்தான் நான் இத்தனை பேரையும் நான் சொன்னேன். நபி அவர்களை 1வது இடத்திலே முற்படுத்தினார். ஐரோப்பிய உலகம் அதிர்ந்தது. ஏன்? அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் வணங்கக்கூடிய ஜீசஸ 3வது இடத்துல வச்சுட்டு இவர் எப்படி நபி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கலும்? பிரஸ் மீட் நடக்குது. அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னாலே மைக்கேல் எச் ஹார்ட் அதற்குரிய பதிலை சொல்லிவிட்டார். உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தலாம். நான் வணங்கக்கூடிய ஜீசஸ 3வது இடத்துல வைத்துவிட்டு ஏன் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1வது இடத்தை கொடுத்தேன் என்று உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். 2 காரணம் என்று சொன்னார். 1வது, மார்க்கம் என்ற ரீதியிலே எந்த குறையையும் வைக்கவில்லை. மார்க்கத்தை பூர்த்தியாக்கியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்திலே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விடயத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில காட்டி சென்று விட்டார்கள். 2வது காரணம், உலகளாவிய ரீதியில மார்க்கத்தையும் தாண்டி சமூக ரீதியில ஒரு கணவன் மனைவியுடன் எப்படி நடக்க வேண்டும், நபி அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி. ஒரு ஜனாதிபதி மக்களுடன் எப்படி நடக்க வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த கோணத்தை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. ஒரு குடிமகன் எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. எதை எடுத்துக்கொண்டாலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. எந்த குறையும் காண முடியாது. இதனால தான் நான் முற்படுத்தினேன் என்று கூறினார். அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், நாம் பின்பற்ற தகுதியார், நேசிக்க தகுதியார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான். கண்ணியமானவர்களே, அந்நியர்களிடத்திலும் நம்முடைய உயிரிலும் உயிரான, உயிரிலும் மேலான நபி அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். நபி அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். இன்று யாரையோ ரோல் மாடலாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உண்மையான ரோல் மாடல் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான். நபி அவர்களை நேசித்தால், நபி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினால் நமக்கு அல்லாஹ் 2 விதமான வெகுமதிகளை கூறுகிறான். குர்ஆன் கூறுகிறது, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ. அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவதற்கு ஆசைப்படுகிறீர்களா? நபி அவர்களை மக்களை பார்த்து சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்ற சொல்லுங்கள். நபி அவர்களை பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். 2வது, வயஃபிர் லகும் துனூபகும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்து நபி அவர்களுடைய சுன்னாவை அணு அணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக.